நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். ஆலோசனை நேரம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாய் கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாய் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, என்னோடும் எங்களோடும் நீ பேசுவீராக. அடியாளை மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்படும். இந்த வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கட்டும், எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை விடுதலையாக்கி எங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்களுடைய நித்திய ராஜ்யத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்தட்டும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக கொடுத்த அவருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது அதிகாரம் 130வது வசனம். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாகும். இந்த நாளில் நாம் ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற தலைப்பு என்னன்னா, என்னை உணர்வுள்ளவர்களாக்கும், என்னை உணர்வுள்ளவனாக்கும். சங்கீதக்காரன் அடிக்கடியாக இப்படி ஜெபிக்கிறார், என்னை உணர்வுள்ளவனாக்கும். 125வது வசனத்தில் கூட, உமது அடியேன் உம்முடைய சாட்சிகளை அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். இந்த வசனத்தில் சொல்கிறாரு, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து என்னை உணர்வுள்ளவர்களாக்கும். ஆண்டுடைய வசனம் பிரசித்தப்படுத்தும் போது, அது மற்றவர்களுக்கு அறிவிக்கப்படும் போது, அது நம்முடைய கேட்கிறவருடைய வாழ்க்கையிலே இருளை நீக்கி வெளிச்சத்தை தருகிறது. அது மாத்திரல்ல, பேதைகளாகிய நம்மை உணர்வுள்ளவர்களாய் மாற்றுகிறது. ஆண்டுடைய வசனம் இன்னைக்கு பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி என்று வசனம் சொல்லுகிறது. உலகம் எங்கிலும் இன்னைக்கு கர்த்தருடைய வசனம் பல ஊடகங்கள் வழியாக, இன்னைக்கு இந்த கடைசி காலத்தில் நவீன டெக்னாலஜி வழியாக நிறைய விதத்தில் ஆண்டுடைய வசனம் இன்னைக்கு பிரசித்தப்படுத்தப்படுகிறது. முந்தின நற்செய்தி கூட்டங்கள், அல்லாவிட்ட ட்ராக்ட்ஸு, இப்படிதான் ஆண்டுடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டது கர்த்தருடைய ஆலயத்தில். ஆனால் இன்றைக்கு டிவி, யூடியூப், ஃபேஸ்புக், இப்படி நிறைய காரியங்கள் இன்னைக்கு இருக்குது. இப்படிப்பட்ட நிறைய ஊடகங்கள் மூலமாய் இன்னைக்கு கர்த்தருடைய வசனம் பிரசித்தப்படுத்தப்படுகிறது. நாமே பல ஊடகங்கள் வழியாக ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கிறோம். அப்போ கர்த்தருடைய வசனத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது. என்னன்னா, இருளை, நம்முடைய வாழ்க்கையின் இருளை நீக்கி நமக்கு வெளிச்சம் தருகிறது. அவருடைய வசனம் வெளிச்சமாக இருக்கிறது. அது மாத்திரல்ல, பேதைகளை உணர்வுள்ளவர்களாய் மாற்றுகிறது. பேதைகள் என்றால் யார்? நம்ம நினைப்போம் படிப்பறிவு இல்லாதவங்க தான் பேதை அப்படின்னு நினைப்போம். இல்லை, படித்தவங்களும் கூட நிறைய படித்திருப்பாங்க, ஆனால் ஆண்டவரை குறித்த ஆண்டவருடைய காரியங்களை அறியாத பேதைகளாக இருப்பார்கள். நம்முடைய ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவரை குறித்து அறியாத பேதைகளாக இருப்பார்கள். அல்லாவிட்டால் படிச்சிருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறி இருப்பாங்க, ஆனால் மேற்கொண்டு கர்த்தருடைய காரியத்தை குறித்த அறியாத, ஆவிக்குரிய காரியத்தை குறித்த அறியாத பேதைகளாக இருப்பார்கள். நாம் எப்படிப்பட்ட பேதைகளாக இருந்தாலும், ஒருவேளை எல்லாருமே எல்லாத்தையும் அறிஞ்சவங்கன்னு சொல்ல முடியாது. கர்த்தருடைய காரியத்தில் ஒரு பகுதி நம்ம அறிஞ்சிருப்போம், ஒரு பகுதி நாம் அறியாத பேதைகளாக இருப்போம். ஆனால் நாம் எப்படிப்பட்ட பேதைகளாக இருந்தாலும் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற நமக்கு வாழ்க்கையில் வெளிச்சம் தருவது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை உணர்வுள்ள ஒரு இருதயமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த உணர்வுள்ள இருதயத்தை வைத்து தான் ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார். நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் போது உணர வேண்டும். அந்த வார்த்தை நம்மோடு பேச வேண்டும். அந்த வார்த்தை நமக்குள்ள ஒரு உணர்வை கொண்டு வர வேண்டும். அந்த உணர்வு வந்தால் மட்டும்தான் அந்த வசனத்தினுடைய வல்லமையை, அதனுடைய பலனை, அந்த வசனம் எதுக்காக நம்மளை நோக்கி அனுப்பப்பட்டிருக்கிறதோ அந்த வல்லமையை, அந்த பலனை நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. இதை கேட்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் அந்த அனுபவத்தை கட்டாயம் அறிஞ்சிருப்பீங்க. ஆனால் நம்ம இந்த உணர்வை என்றைக்கும் நம்ம காத்துக்கொள்ளணும். கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம வசனத்தை கேட்டு உணர்வை பெறுகிற நாம் என்றைக்கும் அந்த உணர்வை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது மாத்திரம்தான் தேவனுடைய ராஜ்யத்திலே நம்ம போய் நிற்க முடியும். முடிவு வரைந்தும் நம்ம நிலை நிற்க முடியும். என்றைக்கும் இந்த உணர்வுள்ள ஒரு இருதயம் நமக்கு வேணும்.
எவ்வளவுதான் வசனத்தை கேட்டாலும் நாம் உணர்வற்றவர்களாக இருப்போம் என்றால் நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையிலே பிரயோஜனமே கிடையாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என் வசனத்துக்கு வல்லமை இருக்குன்னா அதை உன் வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்குது. அடுத்து உன் வாழ்க்கை உணர்வுள்ள ஒரு இருதயமாய் உங்களை என்னை மாற்றுகிறது. ஆண்டவர் நம்மை ரட்சிக்கும் போதே, அவருடைய பிள்ளையாய் மாற்றும் போதே நமக்குள்ள ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து தான் நம்மை அவர் மாற்றுகிறார். ஏதோ ஒரு விதத்தில் அவனுடைய வசனத்தை கேட்டிருப்போம், அவருடைய தொடுதலை உணர்ந்திருப்போம், அவரை நம்ம அறிந்திருப்போம். அப்பொழுது அந்த வசனம் தான் நம்முடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில ஒரு உணர்வை கொடுத்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வைக்கிறது. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றார், இந்த உணர்வுள்ள இருதயத்தை என்றைக்கும் நம்ம காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணும்னா 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சாலமோன் என்ற ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜாக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. ஆண்டவர் தாவீதுக்கு அடுத்தபடியாக அவனுடைய மகனாகிய சாலமோனை ராஜாவாய் தெரிந்து கொண்டார். அந்த சாலமோனுக்கு கர்த்தர் விசேஷ அப்போ சாலமோன் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறான், ஆண்டவர் இவ்வளோ திரளான இந்த ஜனத்துக்கு நான் ராஜாவாக இருப்பதற்கு, நன்மை தீமை என்னதென்று விசாரிப்பதற்கு எனக்கு ஞானம் வேணும், ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவருடைய பார்வைக்கு அது உகந்த விண்ணப்பமாக இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் இந்த ராஜாவை எப்படி ஆசீர்வதித்தார் என்றால், நீ எனக்கு பிரியமான ஒரு விண்ணப்பத்தை, ஒரு வேண்டுதலை நீ செய்தனால உனக்கு ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு நான் தந்தேன், நீ கேளாத ஐஸ்வர்யத்தை கேளாத மகிமையெல்லாம் உனக்கு தந்தேன்னு சொல்லி ஞானத்தை, திரளான ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுத்தா. இதுக்கு முன்னால் அப்படிப்பட்ட ஒரு ஞானமுள்ள ராஜா யாருமே எழும்பினதில்லை, முன்பும் எழும்பினதில்லை, பின்பும் எழும்பினதில்லை. அப்படி ஒரு ஞானத்தை அந்த சாலமோன் ராஜாவுக்கு கொடுத்தா. ஞானத்தோடு கூட கர்த்தர் சொன்னார், சாலமோன் ஞானத்தை கேட்டார், ஆனால் கர்த்தர் சொன்னார், ஞானமும் உணர்வும் உள்ள ஒரு இருதயத்தை தந்தேன். அந்த ராஜா ஆரம்ப நாட்களில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் கொடுத்த அந்த ஞானம், அந்த உணர்வு, இதெல்லாம் வைத்து கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தார். தேவனுடைய ஆலயத்தை எடுத்து கட்டினார். அந்த ராஜாவை 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சாலமோன் சகல ராஜாக்களை பார்க்கல ஞானத்திலே சிறந்தவனாக இருந்தான். தேவன் அவன் இருதயத்தை அருளிய ஞானத்தை கேட்க உலகம் எங்கிலும் இருந்து ஜனங்கள் சாலமோனை பார்க்க, அவன் முக தரிசனத்தை பார்க்க தேடி வந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு கீர்த்தியை சாலமோன் ராஜாவுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஞானமும் உணர்வும் உள்ள ஒரு இருதயத்தை அவர் கொடுத்ததுனாலே அப்படிப்பட்ட ஒரு கீர்த்தி, அவன் கேட்காத ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ராஜா அடுத்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையின் கடைசி அடுத்த பகுதியிலே அவன் பின்வாங்கி போனவனாய் தேவனை விட்டு வழி விலகி போயிடுறான். அவன் நிமித்தம் அந்த இஸ்ரவேல் தேசமே 2ஆக பிரிக்கப்பட்டது, அந்த சாலமோன் நிமித்தம். அப்போ அவன் வாழ்க்கையில நாளுக்கு நாள் ஒரு பின்மாற்றம் வர ஆரம்பித்தது. அந்த பின்மாற்றம் எதனால வந்துச்சு அப்படின்னா 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் அந்நிய ஜாதியாரோன அநேக ஸ்திரீகள் மேல் அவன் ஆசை வைத்தான். 2ஆம் வசனத்தில் கடைசியில் சொல்லியிருக்கு, சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தான். வசனம் சொல்லுகிறது, அவன் அந்நிய ஜாதியாரான ஏதோனியர், மோவாபியர், அம்மோனியர், சீதோனியர், ஏத்தியர்னு சொல்லி விக்கிரகங்களை வழிபடுகிற, மற்ற தெய்வங்களை வழிபடுகிற பெண்கள் மேல் அவன் ஆசை வைத்தான். ஆசை வைத்தது மாத்திரமல்ல, அவங்களோடு அவன் ஐக்கியம் வைத்தான். அப்ப சாலமோன் தேவனுடைய கற்பனையை மீறி அவன் அந்நிய ஜாதியான ஸ்திரீகள் வைத்த ஆசை, அவங்களோடு வைத்த ஐக்கியம். ஐக்கியம்னா என்னன்னா, அன்புன்றது வேற. நம்ம எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்தணும்னு ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆனால் ஐக்கியம் என்பது எல்லாரோடையும் நம்மளால் வைக்க முடியாது, எல்லாவற்றோடும் நம்ம ஐக்கியம் கொள்ள முடியாது. அப்படி ஐக்கியம் கொண்டோம் என்றால் இந்த சாலமோன் ராஜாவை இந்த ஐக்கியம்தான் அவன் உணர்வை இழக்க வைத்தது. கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு சொல்றாரு, கர்த்தருடைய பிள்ளைகள் நாம், அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும், அவரை சேவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குடைய ஐக்கியம் சரியா இருக்கணும். நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது, எதனோடு இருக்கிறது, இது ரொம்ப முக்கியம். நம்முடைய ஆசை எதன் மேலெல்லாம் இருக்குது யோசித்து பாருங்க. உலகத்தின் காரியங்கள் மேல் நாம் ஆசை உள்ளவர்களாக இருப்போம் என்றாலும், உலகத்தின் காரியங்களோடு நாம் ஐக்கியம் வைத்திருப்போம் என்றாலும்,
நம்முடைய ஆத்மாவிலே காணப்படுகிற உணர்வை நாம் இழந்து போவோம். படிப்படியாக அந்த உணர்வு நமக்குள்ள மழுங்கிக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் பேசும்போது நமக்குள்ள உணர்வு இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த வார்த்தைக்கு நேராய் திரும்புவோம், அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம், அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையிலே பலனை கொண்டு வரும். அந்த உணர்வு எனக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இப்படி நடக்கிறதுனால தான் ஆண்டவர் என்னோட பேசுகிறாரு, நான் இப்படி தான் இருக்கேன் அப்படின்ற அந்த உணர்வு நமக்குள் இல்லை என்றால் நம்மளால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்ப முடியாது. சாலமோன் ராஜா அந்த ஸ்திரீகள் மேலே ஆசை வைத்தான், அவர்களோடு அவன் ஐக்கியம் வைத்தான். அதனால பார்த்தீங்கன்னா அடுத்து அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றவில்லை. ஆனால் என்ன நடந்துச்சு? 9ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி 2 விசை தரிசனமாகி கர்த்தர் பேசினார். என்ன பேசினாரு? நீ அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். என் இருதயத்தை விட்டு உன்னை அது திருப்பிடும். அந்த ஸ்திரீகள் நிமித்தம் அந்த தேவர்களையே அவன் வணங்க ஆரம்பித்தான். தன்னை ராஜாவாய் வைத்த தேவனையே அவன் மறந்து போனான். அந்த அளவுக்கு கர்த்தருடைய வழிகளை விட்டே அவன் விலகி போனான். ஆனால் கர்த்தர் எச்சரித்தும் கூட தரிசனமாகி ஆண்டு பேசுறார். கர்த்தரே அந்த சாலமோன் ராஜாவுக்கு தரிசனத்தில் பேசுறார். பேசியும் கூட அவனால் கீழ்ப்படிய முடியல, உணர்ந்து கொள்ள முடியவில்லை. காரணம், உலகத்தின் மேல் அந்நிய ஜாதியார் மேல் அவன் வைத்த ஆசையும் அவங்களோடு வைத்த ஐக்கியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து பேசுகிறாரு. நமக்குள்ள அவருடைய வசனத்தின் மூலமாய் கொடுத்த உணர்வை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால், தேவன் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றும் போது நமக்குள்ள கொடுத்த அந்த உணர்வை நாம் காத்துக்கொள்ளணும்னா நம்முடைய ஐக்கியம் சரியாக இருக்கணும். பவுல் சொல்கிறாரு 1 யோவான்ல 1ஆம் அதிகாரத்தில் யோவான் சொல்கிறாரு, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகி இயேசுவோடும் இருக்கிறது. அப்போ நம்முடைய ஐக்கியம் இன்னைக்கு எதோட இருக்குது? நம்ம எல்லாரிடத்துல அன்பு கூறுறோன்னு சொல்லி எல்லாரோட ஐக்கியம் வைத்து கொள்ளக்கூடாது. உலகத்தாரிடத்தில் நம்ம அன்பு கூறலாம், ஆனால் உலக பிரகாரமாய் வாழ்கிறவர்களோடு கூட நாம் சகவாசம் பண்ணி ஐக்கியமாக இருப்போம் என்றால் நம்முடைய உணர்வுள்ள இருதயத்தை நாம் இழக்க வேண்டியது இருக்கும். அப்போ தேவனுக்கு பிரியமாய் நம்மால் நடக்க முடியாது. அதே மாதிரி தான் கர்த்தருடைய பிள்ளைங்க ஒன்று ஆண்டவரோடு ஐக்கியம் வைக்கணும், அடுத்து அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட உண்மையான அவருடைய ஆவியின் பிள்ளைகளோடு, பரிசுத்தவான்களோடு, இவங்களோடு தான் நம்முடைய ஐக்கியம் இருக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரம்தான் நம்முடைய உணர்வை இன்னும் நம்ம ஷார்ப்பாக்கி கொள்ள முடியும், நம்முடைய உணர்வை நாம் காத்து கொள்ள முடியும். அந்த உணர்வுள்ள இருதயம் ரொம்ப 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 முக்கியம் நமக்கு. அது மாத்திரம்தான் நம்மை கடைசி வரைக்கும் கர்த்தருடைய வழியை பின்பற்றுவதற்கு நமக்கு அது சரியாய் நம்மை நடத்தும். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிற இது மாத்திரம் இல்லை, இந்த கடைசி நாளில் வழி விலகி போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆவிக்குரிய வஞ்சக உபதேசங்களை சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களோடும் நமக்கு ஐக்கியம் இருக்கக்கூடாது. நம்முடைய ஐக்கியம் சரியான நபர்களோடு, சரியான விதத்தில் தேவனோடு முதலாவது நம்முடைய ஐக்கியம் கரெக்டாக இருக்கணும். அடுத்து உலகத்தில் வாழுகிற மனிதர்களோடு உள்ள ஐக்கியத்தில் சரியான ஒரு ஐக்கியம், சரியான நபர்களோடு சரியான விதத்தில் நாம் இருக்கும்போது மட்டும்தான் நம்முடைய உணர்வை நாம் காத்துக்கொள்ள முடியும். அடுத்து ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுகிறது, 2ஆம் வசனம், ஞானத்தை உணர்வையும் அருளும் ஆவியானவர், ஆலோசனை பலனையும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும் அருளும் ஆவி, கர்த்தருடைய ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். அடுத்து நம்முடைய உணர்வுள்ள இருதயத்தை நம்ம காத்துக்கொள்றதுக்கு பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார்னு யாரை சொல்றாங்க? இயேசுவின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் தங்கியிருந்தார். கர்த்தருடைய ஆவியானுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இதில் சொல்லியிருக்கு, ஞானமும் உணர்வும் உள்ள ஆவி நமக்குள்ள கொடுக்கிறவர், ஆலோசனையையும் பலனையும் அருளுகிற ஆவியானவர், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும் அருளும் ஆவியானவர். அப்படி ஜோடா சொல்லியிருக்கு. ஞானத்தை கொடுக்கும் போதே ஆவியானவர் உணர்வையும் சேர்த்து நமக்கு கொடுக்கிறார். அப்ப இந்த உணர்வை அருளுகிற ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்மை வழிநடத்த தான் நம்ம உணர்வுள்ள இருதயத்தை என்றைக்கும் நம்ம காத்துக்கொள்ள முடியும். அவர் நமக்குள்ள இருந்து
நம்ம கூட தங்கி இருந்து நம்மை அவர் போதித்து அவர் நடத்த தான் நமக்குள்ள இருக்க அந்த உணர்வுள்ள இருதயத்தை நாம் இன்னும் அதிகமாக பெருக்கி கொள்ள முடியும். அந்த உணர்வு இன்னும் ஷார்ப்பாக முடியும். அந்த உணர்வு ரொம்ப ஆழமாக நமக்குள்ள காணப்படும், முழுமையாக காணப்படும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உணர்வுள்ள இருதயம் என்பது ரொம்ப ரொம்ப அதிகம். என்னதான் சொன்னாலும், என்னதான் அடித்தாலும் சில பிள்ளைகளுக்கு உணர்வு இருக்காது, என்னதான் நீங்கள் கத்துனாலும் உணர்வு இருக்காது. அதே போல் நம்முடைய இருதயமானது இருக்கக்கூடாது. அப்போ ஆண்டவர் சொல்றார், அவங்க உணர்வை அதிகப்படுத்தி வெற்றியோடு நம்ம ஓட்டத்தை ஓட, வெற்றியோடு நம்ம வாழ, முடிவு வரைந்து நம்ம ஆண்டுக்குள்ளே நிலைச்சு நிற்க பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருக்கணும். ஏன்னா அவர் தான் இந்த ஆவியை, இந்த உணர்வை அருளும் ஆவியை நமக்குள்ளே கொடுக்கிறவர். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க, ஆவியானவரால் நிரப்பப்படுங்க, ஆவியானவரால் நடத்தப்படுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் யோவான் 16:8 பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஆவியானுடைய வேலையை நம்மளை உணர்த்துற வேலை தான். நம்ம மனசாட்சியில் அப்படி ஒரு குத்தி நம்மளை உணர்த்துகிற வேலை தான். நீ செய்கிற தப்பு, நீ இப்படி நடக்கணும், இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி, இது மாத்திரம் இல்லை, பல காரியங்களை நம்மளோட இருதயத்தில் வசனத்தை கேட்கும் போதே உணர்த்துவார். நம்ம வசனத்தை வாசிக்கும் போதே உணர்த்துவார். யாரோ ஒரு வழியாக வசனத்தை பேசும் போதே நம்ம கூட அவர் உணர்த்துவார். நம்முடைய நிறைய காரியங்கள் மூலமாய் ஆவியானவர் நம்மை உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றார், கர்த்தருடைய பிள்ளைங்களுக்குள்ள ஆவியானவர் தங்கி இருக்கணும். அவருடைய அபிஷேகத்தின் நிறைவை நம்ம பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம ஐக்கியம் வச்சிருக்கணும். ஆவியானவரோடு எப்படி ஐக்கியம்? பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும், என்னை ஆளுகை செய்யும், என்னை நடத்தும். அவரை குறிப்பிட்டு நம்ம கேட்கணும். இயேசு இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவராத்தான் நம்ம கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ இது ஆவியானவரின் காலம். நீங்கள் இந்த வசனத்தை வாசிக்கும் போது என்ன சொல்லணும்? ஆண்டவரே, ஞானத்தை உணர்வையும் அருளும் ஆவி என்னை நிரப்பட்டும். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய அந்த ஆவியால் என்னை நிரப்பும். அப்படிலாம் நீங்கள் ஜெபிச்சு பாருங்க. அந்த ஆவி உங்களுக்குள்ளாய் செயல்படுறத நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ ஆவியானவர் எப்பொழுது நமக்குள்ள அதிகமாக செயல்படுவார் தெரியுமா? ஆவியாண்ட நிறைவை பெற்று அவரை நம்ம பிரத்யட்சமாக நம்மளோட வாழ்க்கையில கூப்பிட்டு அவரோட ஐக்கியம் பேசி அவரோட ஐக்கியம் வைக்கும் போது தான் இப்படிப்பட்ட இந்த ஆவியெல்லாம் நமக்குள்ள செயல்படுறத நம்ம பார்க்க முடியும். அதனால தான் பிலிப்பியரின் புத்தகம் 1:9 பவுல் இப்படியாய் ஜெபிக்கிறார். உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் அதிகமாக பெருகணும். பவுல் பிலிப்பு சபை மக்களுக்காக ஜெபிக்கிறார். என்ன ஜெபம் பண்றாரு? உங்கள் அன்பு எல்லா உணர்விலும் அறிவிலும் பெருகணும் அப்படின்னு ஜெபம் பண்றார். நம்ம அப்படிலாம் ஜெபம் பண்ணிருக்கிறோமா? அப்படிப்பட்ட ஜெபங்களை பார்க்கும்போது நமக்காக நம்ம அப்படி ஜெபிக்கணும். அப்படி அது எதுக்காக அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார் அப்படின்னா, கிறிஸ்துவின் நாள் வரும்போது நீங்கள் எல்லாரும் துப்புரவானவங்களா இருக்கணும், இடரலற்றவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அதே மாதிரி தான் தாவீது ஜெபம் பண்றார். 119 சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா தாவீது சொல்றாரு, உம்முடைய கற்பனைகளை நான் கற்றுக்கொள்ளும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். அவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளணும்னா அந்த உணர்வுள்ள இருதயமா இருந்தால் மட்டும்தான் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். வசனத்தினுடைய பலனை முழுமையை நம்ம அனுபவிக்கணும்னா நம்முடைய உணர்வுள்ள இருதயமா இருந்தால் தான் உங்களுக்கு நேராக அனுப்பப்படுகிற வசனத்தின் வல்லமையை நீங்கள் அனுபவிக்க முடியும். அந்த வசனத்தின் பலனை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு மறுபடியும் உணர்வுள்ள இருதயம் நமக்கு வேண்டும். இதுக்காக நம்ம ஜெபிக்கணும். இதற்காக ஆவியானவரோடு நம்ம ஐக்கியம் வைக்கணும். ஆவியானவரே, எனக்குள்ளாக ஞானத்தை உணர்வையும் அருளும் உம்முடைய ஆவினால் என்னை நிரப்பும்னு கேட்கணும். அப்போ அந்த உணர்வு நமக்குள்ள அதிகமாகும். எனக்கு தாவீது சொன்ன மாதிரி, ஆண்டவரே என்னை உணர்வுள்ளவனாக்கும். இந்த ஜபத்தை எல்லாரும் செய்வீங்களா? என்னை உணர்வுள்ளவனாக்கும். ஏன் ஆண்டவர் இந்த கடைசி நாளில் சொல்கிறாரு? மத்தேயு 24:37-38 பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு. நோவாவின் காலத்தை போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலே நடக்கும். எல்லாரும் என்ன செய்வாங்க? புசிப்பாங்க, குடிப்பாங்க, இல்லையா, கட்டுவாங்க, நாட்டுவாங்க. ஆனால் எல்லாம் இருந்தாலும் அவருடைய ஜலப்பிரளயம் வருகிற எல்லாரையும் வாரிக்கொண்டு போகிற நாள் மட்டும் ஜனங்கள் உணராது இருந்தார்கள். இன்னைக்கு இயேசு வரப்போகிறார், அவருடைய நாள் வரப்போகிறது. இந்த உலகத்தின் வாழ்வுக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. நம்ம அந்த வருகைக்கு ஆயத்தப்படணும், நம்ம பரிசுத்தமாக வாழணும் அப்படின்ற உணர்வு எல்லாருக்குள்ளே இன்னைக்கு கிடையாது.
அந்த உணர்வோடு நம்ம என்னைக்கு வாழ்ந்தால் மட்டும்தான் இயேசுவின் வருகைக்கு நம்ம ஆயத்தமாக முடியும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நோவா காலத்தில் நோவா மூலம் கர்த்தர் எச்சரித்தார், மழை வரப்போகுது, நீங்கள் எல்லாரும் பேழைக்குள்ளே வர்றதுக்கு ஆயத்தப்படுங்க, பாவத்தை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி நோவா மூலமாக எச்சரிப்பு கொடுக்கப்பட்டாலும் யாருமே அந்த வார்த்தையை கேட்டு உணரவே இல்லை. கடைசி வரைக்கும் புசித்தாங்க, குடித்தாங்க, எல்லா அக்கிரமங்களையும் செய்தாங்க. அவங்கள மழை பெய்து ஜலப்பிரளயம் வாரி கொண்டு போக மட்டும் உணர்வே இல்லை. அதே நிலைமை தான் இந்த கடைசி நாள்லையும் நிறைய ஜனங்கள் மத்தியில் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்களும் நானும் கடைசி நாட்களுக்குள் நின்று கொண்டிருக்கிறோம். மனுஷகுமார் நான் இயேசு வரும் நாட்களில் நிற்கிறோம். நம்முடைய இருதயம் உணர்வுள்ள இருதயமாக இருக்கணும். அந்த உணர்வுள்ள இருதயத்தை தான் இயேசு சொன்னார் மத்தேயு 13:23, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 30, 60, 100 பலன் கொடுப்பான். அப்போ யார் வசனத்தை கேட்குறாங்களோ, கேட்டுட்டு அப்படியே போயிடுறவங்களா இல்லை, உணர்கிறவர்களாய் உணர்ந்து இருதயத்தில் உணர்ந்து அந்த வார்த்தை நம்ம கூட பேசுகிறத உணர்ந்து, அந்த வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்கிறத உணர்ந்து, நம்முடைய தவறுகளை உணர்ந்து, நமக்கு தேவன் கொடுக்குற ஆலோசனைகளை உணர்ந்து, எச்சரிப்புகளை உணர்ந்து, அவர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை உணர்ந்து, நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை உணர்ந்து, யார் அந்த உணர்வுக்கு நேராய் தங்களுடைய இருதயத்தை திருப்புகிறார்களோ அவர்கள்தான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைன்னு ஆண்டவர் சொல்கிறார். அவங்க தான் 100 மடங்கா, 60 மடங்கா, 30 மடங்கா, 100, 60, 30 பலன் கொடுக்க முடியும்னு சொல்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு சொல்றதுக்கு காரணம், கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறீங்க. உலகத்தோடும் உலகத்தின் காரியங்களோடும் நீங்க ஐக்கியம் வைத்து, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு ஐக்கியத்தை வைத்து, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வசனத்தை நிறைய கேட்குறோம், ஆனா உணர்வை இழந்துடாதீங்க. எல்லா வசனத்தை கேட்டாலும் உணர்வில்லாதவங்களா கேட்டுறாதீங்க. உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும், என்னை உணர்வுள்ளவனாய் மாற்றும், உணர்வை தருகிற ஆவியானவர் என்னை நிரப்பும் என்று சொல்லி நம்மை தேவையில்லாத ஐக்கியங்களை விட்டு விலகி ஆண்டவருக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்பும் போது வசனத்தை கேட்கிற நீங்கள் உணர்ந்து அதற்கு பலன் கொடுக்கிறவங்களா இருப்பீங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் நாம் ஆயத்தப்படலாம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும் என்று சொல்லி தாவீது ஜெபித்தது போல இன்னைக்கு நாங்களும் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாரும். உடைய வசனத்தை கேட்கிற நாங்கள் எங்கள் வாழ்க்கையில வெளிச்சத்தை பெற்று பேதைகளாயிருக்கிற எல்லா பேதமைகளும் மாறி நாங்கள் உணர்வுள்ளவர்களாய் பலன் கொடுக்கிறவங்களாய் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவரே, இன்றைய தினம் கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் ஞானமும் உணர்வையும் கொடுக்கிற உடைய ஆவி இறங்கி வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரோ, அப்படிப்பட்ட ஆவியானவரோடு எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆழமான ஐக்கியத்தை தாரு சுவாமி. ஆண்டவரே, இந்த உணர்வுள்ள இருதயத்துக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஜெபித்து அந்த உணர்வோடு கூட நம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.